தேவதேவனே பாட்டு தொழு பாட்டு சுகமாயிரு மகனே பிரிய மனவனே நாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஓடு மகனே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஓடு மகனே பாவங்களை திரும்பி வரும் பாவங்களை நீ தள்ளாடி ஓடு மகனே ஓடு மகனே பிரிய மனவனே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்த்தார் சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் நோக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்த்தார் சிலுவையை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா என் நன்றே சுவே என் நன்றே சுவே என் நன்றே சுவே என் நன்றே நன்றே சுவே என் நன்றே உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா அந்தஸ்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா என் நன்றே சுவே 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 என் நன்றே உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் தந்தை உன்னை மறந்தாலும் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் கரம் பிடித்து நடத்திடுவார் மேல் இருத்திடுவார் நடத்திடுவார் மலை மேல் இருத்திடுவார் என் நன்றே சுவே என் நன்றே சுவே என் நன்றே சுவே என் நன்றே சுவே என் நன்றே ஊழியக்காரங்களும் வந்து இயேசு உங்களுக்காக பிறந்தார்
அப்படின்னு வருஷம் வருஷம் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப பிறப்பார் அப்படின்னா, நாம உண்மையா அந்த இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து, உண்மையாய் அந்த இயேசுவுக்கு நம்ம ஒழுக்கமாய் வாழ்ந்து, அந்த இயேசுவுக்காக நம்ம உண்மையாய் வாழும் பொழுது அந்த இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையாகவே பிறப்பார். ஒரு குழந்தை நம்ம வாழ்க்கையில பிறக்கும் பொழுது அந்த குடும்பத்துல இருக்கிற கவலை, அந்த குடும்பத்துல இருக்கிற கண்ணீர், அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா விதமான போராட்டம், பிரச்சனை எல்லாத்தையும் மறக்க வச்சு அந்த குழந்தை அதோடைய அழுகைனால, சிரிப்பினால எப்படி நமக்கு ஒரு சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ கொடுக்குதோ, அதே மாதிரி இயேசு நம்மளுடைய வீட்டுல பிறக்கும் பொழுது நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய கவலை, நம்மளுடைய துன்பம், நம்மளுடைய வியாதி, நம்மளுடைய வறுமை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், இதெல்லாம் எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒன்னா நாங்களும் கேட்டோம். எங்களுக்கு கேட்கும் பொழுது உங்களை மாதிரியே எங்களுக்கும் விட தெரியாம இருந்துச்சு. ஆனா இந்த இயேசுவை நாங்க நம்பி, இந்த இயேசுவை நாங்க விசுவாசிச்சு, இந்த இயேசுவை நாங்க நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன இருந்துச்சோ அதெல்லாம் எங்க வாழ்க்கையில இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இயேசு மாத்தினார். அன்னைக்கு இயேசு உலகத்துல ஒரு நாள் தான் பிறந்தார். ஆனா நம்மளுடைய உள்ளத்துல ஒவ்வொரு நாளும் அவர் பிறப்பார். எப்படி பிறப்பார்னா, நீங்க அவர் இன்னும் அதிகமா நேசிச்சு, நீங்க இன்னும் அதிகமா அவருக்கு நீங்க உண்மையாய் வாழும் பொழுது உங்களோட உள்ளத்துல இயேசு பிறப்பார். சோ அது நிமித்தமா சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட வியாதி, உங்களோட பலவீனங்கள்ல ஒரு சுகத்தை இயேசு நிச்சயமாக கொடுப்பார். சோ அந்த இயேசு உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. அந்த அன்பை சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். சரிங்களா? சோ இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நீங்க இயேசுவை நேசிப்பீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஒவ்வொரு முறையா உங்களுக்கு இங்க பக்கத்துல இருக்கிற சபைக்கு போயிட்டு நீங்க அந்த இயேசுவை நேசிச்சு உண்மையா ஒரு பிரார்த்தனை செய்வீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், நாங்க உங்களுக்காக வேண்டிக்கலாம். ஆனா நீங்க உண்மையா வேண்டிப்பீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி உங்களுடைய பிள்ளைகளுடைய, அதாவது உங்களுடைய அடுத்த தலைமுறைய இயேசு ஆசீர்வதிச்சு அவங்கள நல்ல நிலைமையில இந்த தேசத்துல அவங்க படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு போய் நின்று உங்களுடைய பேரை காப்பாற்றுகிற அளவுக்கு அவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு அவர் கண்டிப்பா கொடுப்பார். நிறைய அரசியல்வாதி சொல்லிட்டு செய்யாம போலாம், நம்மளுடைய அப்பா அம்மா சொல்லிட்டு செய்யாம போலாம், நம்மளுடைய சொந்தக்காரங்க சொல்லிட்டு செய்யாம போலாம். ஆனா இயேசு சொன்னான்னா அது நிச்சயமா செய்வார். எந்த மாற்றமும் இல்லை. சோ அந்த இயேசு உங்களுக்கு இன்னைக்கும் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன், உங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன், நீங்க என்ன நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு உடனே மறு உத்தரவு கொடுப்பேன், உங்களோட எல்லா விதமான வேண்டுதலுக்கும் நான் உங்களுக்கு உடனே என்ன பண்ணுவேன், பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய கவலையா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவை நோக்கி அவர் நாமத்தினால நீங்க கூப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளே நீங்க சொல்ற அந்த நிமிஷமே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பதில அவர் அவருடைய நாமத்தினால அவர் கொடுக்க அவர் நல்ல தேவன். ஏன்னா அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ கேக்கையோ இல்ல சாக்லேட்டையோ இல்ல இந்த மாதிரி தாத்தா டான்ஸ் ஆடி உங்களுக்கு பிறந்தார் சொல்றது இல்ல. அந்த இயேசு நம்மளை உண்மையா நேசிக்கிறத வெளிப்படுத்தும் விதமாக அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு மனிதனா இறங்கி வந்தார். ஒரு அன்பு நமக்காக இறங்கி வந்துச்சு, அதுதான் கிறிஸ்துமஸ். சோ அந்த அன்பை இன்னைக்கு நாங்க உங்க மத்தியில விதைக்கிறோம். சோ அந்த அன்பை நீங்க சுமந்து கொண்டு அவரை நீங்க திருப்பி நேசிப்பீங்க அப்படின்னா உங்களை நேசிச்சு உங்களுடைய தலைமுறையை அவர் நேசித்து நல்ல ஒரு வாழ்க்கைய, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய, சமாதானமான ஒரு வாழ்க்கைய கொடுக்கறதுக்கு அவர் நல்ல தேவன். உங்க பிள்ளைகள் எங்களை மாதிரி நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போயிட்டு அவங்க போய் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் மகிமையான சந்தோஷங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. சோ அந்த நேசு உங்களை நேசிக்கிறார். நீங்களும் அவரை திரும்பி நேசிங்க. புது வருஷத்துல இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், பலவீனம் வந்தாலும், வியாதி வந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு ஜெபம் மட்டும் தான் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட நாங்க வேற எதுவுமே கேட்க மாட்டோம், எதுவுமே கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை கேட்டு இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கலனா, அந்த ஜெபத்தை கேட்டு உங்க பிரச்சனையை மாத்தலனா, அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கலனா, அதுக்கப்புறம் நீங்க எங்களை கேட்கலாம். ஏன்னா எங்களுக்கு செஞ்சாரு, உங்களுக்கும் நிச்சயமா செய்வாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சரிங்களா? உங்களுக்காக நாங்க உங்க இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்க ஒரே ஒரு ஜெபம் ஜெபிக்க போறோம். சோ நீங்க அப்படியே இருக்கிற இடங்கள்ல நீங்க இயேசு உண்மையா நேசிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க கண்களை மூடுங்க. உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? அப்படியே எல்லாம் கண்ணை மூடலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையில இந்த அருமையான இந்த பகுதி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய அன்பை தொடர்ந்து இந்த இடத்துல நீங்க விதைத்துக் கொண்டே வருகிறீங்க. அதற்காக நன்றி.
வருகிற ஆண்டு இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பை இந்த பிள்ளைகள் ருசி பார்க்கும்படியாக இந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய ஆண்டவரே துயரங்களையும் துன்பங்களையும் எல்லாருடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் கர்த்தர் வருகிற ஆண்டுல நீங்க மாற்றி சந்தோஷத்தினால சமாதானத்தினால நீர் இவர்களை இடை கட்ட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இங்க இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்துடைய தலையெடுத்த தீர்மானிக்க கூடிய நல்ல பொறுப்புல இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெருகும்படியாக எல்லா சரீர வளர்ச்சினாலே ஞான வளர்ச்சினாலே பொருளாதார வளர்ச்சினாலே சமுதாய வளர்ச்சினாலே இந்த தலைமுறையை கர்த்தனை ஆசீர்வதிக்க வேண்டுமா. இங்க இருக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்காக தாய்க்காக சகோதரனுக்காக சகோதரிக்காக வருகிறோம். கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களோட கூட இருந்த ஆளுக செய்யட்டும். எல்லா பலவீனங்களும் இந்த பகுதியை விட்டு வெளியேறட்டும். எல்லா விதமான நோய் நொடிகள் இந்த பகுதியை விட்டு வெளியேறட்டும். எல்லா பிசாசின் கிரியைகள் இந்த பகுதியை விட்டு வெளியேறட்டும் தகப்பனே. சந்தோஷத்தினால சமாதானத்தினால சுகத்தினால பலத்தினால ஆசீர்வாதத்தினால இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் நீ ஆசீர்வதித்து நீ தாங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த முறை நாங்கள் வரும் பொழுது நீங்க அநேகர் உம்மை உண்மையாய் நேசிக்கிறேன் என்பதை அவர்கள் அறிக்கை செய்யும்படியாக நீர் உம்முடைய அன்பை இவர்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கரம் இந்த பகுதியோடு இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களோடு குடும்பங்களோட தங்கி தாமரிப்பதாக நீர் ஆளுகை செய்து வழிநடத்துங்க. இந்த கடைசி காலத்துல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நீர் உண்மையான தெய்வம் என்பதை இவர்கள் ருசி பார்க்கத்தக்கதான வழி வாசல்களை ஏற்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் இந்த ஆளுகை செய்த வழி நடத்துட்டோம் பலப்படுத்திட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டிவைன் பிளெஸிங் சென்டர் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம். சார்லஸ் அண்ணவி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வருவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வருவோம்.
கிருபை இறக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த அழகான இடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே நீ வந்த எல்லா இடத்துக்கும் சந்தோஷம் உண்டாப்பா. வசனம் சொல்கிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்துவின் நற்செய்தி உங்களுக்கு தாவீது பிறந்திருக்கிறார் என்று வசனத்தை வாசித்து போலப்பா. உன்னதத்தின் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகும்படியாக கர்த்தாவே இந்த உலகத்துக்கு வந்த நல்ல தெய்வமே, அருமையான குடும்பத்துக்காக இந்த பிறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிறப்பின் நன்னாளிலே பிள்ளைகளை பார்க்கும்படியாய் வாழ்த்துதல் சொல்லும்படியாய் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய குடும்பத்தை நினைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் வார்த்தைப்படி குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே. ஆமென். கிறிஸ்துமஸ் நன்னாட்களிலே 2023 வருஷம் முழுவதும் கர்த்தர் கண்மணிப்போல் பாதுகாத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் எல்லா நெருக்கங்களிலும் எல்லா விதமான காரியங்களிலும் கர்த்தாவே எல்லாரும் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே வசனம் சொல்லுகிறது, உன் சுகவாடி சீக்கிரத்தில் துளித்து ஆண்டவரே உம்மை சோதரிக்கிற ராஜா உன் நீதி முன்னாலே செல்லும் கர்த்தர் பின்னாலே காப்பார் என்ற வார்த்தைப்படி என் தேவன் குடும்பத்தை அந்த சுகவாடி துளிக்கும்படி செய்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் சௌக்கியமாக எல்லாருக்கும் ஆரோக்கியமாக சுகமாக கர்த்தாவே சந்தோஷமாக நிலைத்திருக்கும்படியாக என் தேவன் கிருபை செய்வீராக. 2024 வருஷத்தை காண போகிற பிள்ளைகளுக்கு சகல ஆசீர்வாதமும் நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கிறாங்க. வேலையை ஆசீர்வதிப்பா, வருமானத்தை ஆசீர்வதிப்பா, அவரே பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரே இயேசுவின் நாமத்தினால தாட்சரசம் அடே என்னை கத்த நாளைய பொருளோட செய்தா வேண்டுகிறோம் கர்த்தாவே. நீ மாத்திரம் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் கூட இந்த வழிநடத்தக்கூடிய ஜெபங்களும் எண்ணங்களும் ஏக்கங்களும் விருப்பங்களும் மனசு எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தரை கேட்டு அங்கீகரித்து குறைகளை இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.